அனைத்து மக்களுக்கும் என் இனிமையான வணக்கம். அன்பு மக்களே, நான் இது மூலிமா ஒரு எச்சரிக்கையாகவும் ஒரு அறிவுரையாகவும் சொல்கிறேன். ஒரு அண்ணனாவோ இல்லை ஒரு நண்பனாவோ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ நீர்நிலைகள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. நீர்நிலைகள் அப்படின்னா ஆமாம், இப்போது ஏரி, குளம், குட்டை, ஆறு எல்லாமே நிறைஞ்சிருக்கு. அதனால் சுற்றி பார்க்க போகிறோம், இங்கே குழந்தைங்க ஆசைப்பட்றாங்க, இங்கே அனுப்புகிறோம், குழந்தைங்க மீன் பிடிக்க போகலான்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க நண்பர்களோடு அனுப்புகிறோம். ஸோ அந்த மாதிரியான எந்த சூழ்நிலைக்கும் குழந்தைங்கள அனுப்பிச்சிடாதீங்க. தயவு செய்து அனுப்பிச்சிடாதீங்க. நாளைக்கு ஐயோ அம்மா போச்சு அப்படின்னு கத்திக்கிறதுனால எதுவும் மாற போகிறதில்ல. தயவு செய்து உங்கள் குழந்தைங்களையோ நீங்களோ கூட தயவு செய்து எந்த நீர் இருக்கக்கூடிய ஆறு, குளம், குட்டை எது பக்கத்துலேயும் போகாதீங்க. அதே போல் இந்த செல்ஃபி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது, நிற்கிறது, ஓரமாக உங்களுடைய தில்லை காட்டுறது, அது தண்ணிக்கு யார் நல்லவன் கெட்டவன் அந்த இது எதுவுமே தெரியாது. அதே போல் நீ தில்லை காட்டுறா, உன்னுடைய திறமை என்ன அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நாளைக்கு நீயே விழுந்து போயிட்டாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. இந்த நேரத்தில் குழந்தைங்கள நண்பர்கள் கூட சேர்ந்து போகிறாங்க, மீன் பிடிக்க ஆசைப்படுறாங்க, கத்துறாங்க, அடம் பிடிக்கிறாங்க. அந்த மாதிரியான எந்த சூழ்நிலைக்கும் உங்களை உட்படுத்திக்காதீங்க. தயவு செய்து உங்கள் குழந்தைங்கள அனுப்பிச்சிடாதீங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் நீர் இருக்குது. நாளைக்கு இழந்ததுக்கப்புறம் வருத்தப்படுறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு அனுப்பாதீங்க. மழை காலத்தில் வெளியில் வரதை அவாய்ட் பண்ணுங்கள். தற்காப்போடு வெளியில் போங்க, உங்களை பாதுகாத்துக்கோங்க. போகும்போது வரும்போது டூ வீலரில் போனாலும் காரில் போனாலும் என்ன இருக்குது முன்னாடி உங்களுடைய வேகத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய திறமையை ரோட்டில் காட்டாமல் முடிஞ்ச அளவுக்கு விவேகமாகவும் அறிவோடையும் நடந்துக்கோங்க. ரோட்டில் திடீர்னு பள்ளங்கள் விழுந்திருக்கலாம், நாளைக்கு அரசு விட்டுட்டாங்க, இவங்க விட்டுட்டாங்க, அதனால தான் நடந்து போச்சு, அவங்க குறை இவங்க குறை. இழப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் யார் மேலே குறை சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. தயவு செய்து உங்களை பாதுகாத்துக்கோங்க. விலை மதிப்பில்லாத குழந்தைகளுடைய உயிரையும் பாதுகாத்துக்கோங்க. இதுதான் என்னுடைய கனிவான வேண்டுகோள். அதே போல் சுடுதண்ணி குடிக்கிறது, இந்த மழை காலத்திற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளை எடுத்துக்கிட்டு உங்களை பாதுகாத்துக்கோங்க. இதுதான் என்னுடைய கனிவான வேண்டுகோள். இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.